சின்ன வயசுல இதோட அருமை தெரியாம நம்மள நிறைய பேருக்கு களி பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது களி செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரி களி மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பேன்ல 1 கப் கருப்புளுந்து சேர்த்து அது நல்ல வாசனை வந்து இளஞ்சிவப்பா மாறுற வரைக்கும் வறுத்து தனியா வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்து அதே பேன்ல சேர்த்து பச்சரிசி நல்ல பொரிஞ்சு இளஞ்சிவப்பா மாறினதும் தட்டுல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவு கருப்பட்டி எடுத்து இதுல 1 கப் தண்ணி சேர்த்து கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருப்பட்டி கரைசல் நல்லா ஆறுறதுக்குள்ள நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச பொருட்களை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது கருப்பட்டி கரைசலில் 1/2 கப் அளவுக்கு களிமாவு எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பங்கு களிமாவுக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கரைசலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சிம்மில் வச்சு 7 நிமிஷம் கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி திக்காகி வரும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தொடர்ந்து சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இது கெட்டி ஆக ஆக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்ததும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஃபைனலாக சேர்த்து இந்த மாதிரி திரண்டு வந்ததும் இறக்கிக்கோங்க.